அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் வந்து கடும் போட்டியாக இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது போட்டி தான், நீயா நானா யார் பெருசு அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையும் தாண்டி வந்து தமிழிசையை வந்துட்டு இதுக்கு மேலே நீ ரொம்ப வாலாட்டின அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து பயங்கர பரவலாக வந்து பார்க்கப்பட்டு வருது. அது என்ன வீடியோ, யார் அப்படி சொன்னது அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம திரும்பி இதே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கே தெரியும் வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்து இங்கே சந்திச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் தோல்வியாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு வந்து இடம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அண்ணாமலை அவருடைய தலைமையில் வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய சரிவு தான். அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரே பாவம் கோவையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் வேலைக்காகல. தமிழிசை அவங்களும் இங்கெல்லாம் ரொம்பவே வந்து 2 கவர்னர் பதவியும் விட்டு வந்து அவங்களும் பிரச்சாரம் பண்ணி எந்த விதத்துலையும் தென் சென்னையிலையும் எடுப்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தமிழிசை திட்டவும், தமிழிசையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்களை திட்டவும், இந்த மாதிரி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு பயங்கர போட்டாப்பட்டியாக போயிட்டு இருந்தது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தா, இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு வந்து சிஎம் ஆயிட்டார் இல்லையா. ஸோ அவருடைய பதவி ஏற்பு அந்த விழாலாம் வந்து பயங்கர சிறப்பாக வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு சிறப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக கலந்துப்பாங்க. பிகாஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சந்திரபாபு பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சார் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ அந்த வகையில் வந்து அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு வெங்கைய நாயுடு இருக்கார்ல, ஸோ அவரோட வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ நம்ம தமிழிசை அவர்கள் சரி நம்ம போகிறோம் நம்மளுடைய அமித்ஷா அவர்களை வந்துட்டு மத்திய அமைச்சராஜ் நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃபேஸை பார்க்கணும். இங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த வீடியோ வந்து அப்பியர் ஆகுது. இந்த வீடியோவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இவங்க வணக்கம் சொல்லும் போது அவர் அப்படியே கையை ஓங்கி, அதாவது ஒரு விரல் இருக்குது அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், அதை காமிச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு அவர் வந்து தமிழிசை அவர்கள்ட்ட அவங்க பேசும்போதும் அவங்களும் வந்து ஏதோ பதில் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து அவர் வந்து அதுலேருந்து குறையிற மாதிரியே தெரியல. அதாவது அந்த எந்த ஆக்ரோஷத்தில் இருக்காரோ அதுலேருந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அமித்ஷா வந்து வார்ன் பண்ணியிருக்காப்லையா, இதுக்கு மேலே வந்துட்டு அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வார்ன் பண்ணியிருப்பார் போல இருக்கு. இவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர் ஒருத்தர் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சி சமூக வலைத்தளங்களை பயங்கர வைரலாக்கி விட்டார். போது அதுக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து மேல் இடத்துல வலுவான சப்போர்ட் இருக்குது, யார் நினைச்சாலும் அவர் அசைக்க முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி அது கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லை அமித்ஷா சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு கேள்விகள் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.